அப்படித்தான், நீ போய் சொல்லாத மது. இல்ல ஐஷா, அப்படிலாம் இல்ல. போடி லூசு. அப்படித்தான், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இல்ல ஐஷா. இவன் எப்பயும் ஒரே இடத்துல உட்கார மாட்டானே, இன்னைக்கு என்ன உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துருக்கான். என்ன? ஒன்னும் இல்லையா, பேசிட்டு தானே இருந்த, அந்த வேலையை பாரு. என்னாச்சு ஐஷு? ஒன்னும் இல்ல மது. சரி, நாங்க கிளம்புறோம். என்னது கிளம்பணுமா? அதுக்குள்ளயா? என்ன கிளம்பணும்னு சொல்றாவ? விடக்கூடாதே. என்ன விட்டா எனக்கு பூரா உட்காந்து மதுவை பார்த்துட்டே இருப்பேன். ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல இங்க இருந்து கிளம்பணுமா? கிளம்ப கூடாது, கிளம்பையே விடக்கூடாது. என்னாச்சு ஐஷு, அதுக்குள்ள கிளம்பணும்னு சொல்ற? அதானே, அதுக்குள்ள எப்படி இப்ப கிளம்பணும்னு சொல்லலாம்? இரு ஐஷு, இப்ப அம்மா வந்துருவாங்க, சாப்பிட்டு போலால. இல்ல மது, நேரம் ஆயிடுச்சு. இவனுக்கு வேற ஏதாவது ஒர்க் இருக்கும், அதான் கிளம்பணும்னு சொல்றேன். ஒர்க்கா? எனக்கா? நானே தண்டமா தானே வீட்டுல உட்காந்துருக்கேன். எனக்கு என்ன ஒர்க் இருக்க போகுது? அது மட்டும் இல்லாம என்ன கேட்காம எனக்கு ஒர்க் இருக்குன்னு இவ எப்படி சொல்லலாம்? நீங்க இன்னைக்கு இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம். அப்படி சொல்ல மது. இல்ல மது, புரிஞ்சுக்கடி, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. இவனும் ரொம்ப பிஸி, கல்யாண மாப்பிள்ள வர பத்தியா, அதனால கல்யாணமே நடக்காது. இதுல கல்யாண மாப்பிள்ள நானு. ஓ அப்படியா? சரி ஐஷு. என்ன சரின்னு சொல்லிட்டா? விடக்கூடாது. ஐயோ, இந்த நேரத்துல ஒரு ஐடியாவும் எனக்கு வரமாட்டேங்குது. ஐஷு. சொல்லுண்ணா. ஐஷு, ஏதோ ட்ரெஸ் எடுத்தேன்னு சொன்னீங்களே, அதை என்கிட்ட காமிக்கவே இல்ல. அட ஆமால, உன்கிட்ட காமிக்கவே இல்ல பத்தியா. அது போய் அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வரியா? ஐஷு. இப்ப என்னடா, அதான் எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன்ல. இல்ல ஐஷு, என்ன ட்ரெஸ் எடுத்திருக்க? சாரி தான் எடுத்திருக்கேன். அண்ணாவோட கல்யாணத்துக்கு நான் சாரி தானே கட்டணும், அதானே நல்லா இருக்கும். அதான் எனக்கும் அதுக்கும் ஒண்ணு போல எடுத்திருக்கேன். சாரியா? சொல்லவே இல்ல. சாரினா கட்டிட்டு வந்தா நல்லா இருக்குமே. அது மட்டும் இல்லாம கல்யாணத்தன்னைக்கு எப்படி இருப்பான்னு நான் பார்க்கவே முடியாது. ஏன்னா நானே என்ன கடத்த போறேன். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்னென்ன வேலை பார்த்திருக்கேன்னு எனக்கு தானே தெரியும். என்னடா முழிக்கிற? இல்ல ஐஷு, சாரிய காட்டுறதை விட கட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல. என்ன விளையாடுறியா? அதெல்லாம் முடியாது. அப்புறம் எப்படி என்னால பார்க்க முடியும்? சும்மா மடிச்சு வச்ச சேலை எடுத்துட்டு வந்து காட்டினா நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீ சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. சரி, அப்போ ஓகே. உன் செலக்ஷன் எப்படியும் கேவலமா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தானே கேட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்றேன். என் செலக்ஷன் கேவலமா இருக்குமா? ஆமா, கேவலமா தான் இருக்கும். நீ பாத்தியா? அப்ப கேட்டுட்டு வர சொல்லு. தானே நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எனக்கு தெரியும். அப்பாடா, நல்ல வேலை இவ்வளவு ஏத்தி விட்டு மதுவை எப்படியோ சாரி கட்ட வச்சா தெரியுது. ஏ மது, என்ன ஜெய்சு, ஏன் கோவமா இருக்க? நான் எடுத்துட்டு வந்த சாரியை கட்டிட்டு வா. ஏன்? எதுக்கு? இதுக்குன்னு சொன்னாதான் கட்டிட்டு வருவியா? போய் கட்டிட்டு வா மது. என்னால முடியாது. முடியாதா? ஆமா முடியாது. நீ தானே சொன்ன யாருக்கும் காட்டக்கூடாது, சர்ப்ரைஸா அண்ணன் கல்யாணத்துக்கு கட்டிக்கிறணும்னு. இப்பவும் சர்ப்ரைஸ் தான், என் அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். சர்ப்ரைஸ் தான் உன் அண்ணனுக்கு மட்டும் தெரியுமா? மது, நான் சொன்னா செய்வியா மாட்டியா? இதுல இருந்தே தெரியல உன் செலக்ஷன் எப்படி படு கேவலமா இருக்கும்னு. அதனாலதான் மதுவை கட்டிட்டு வர்றதுக்கு தயங்குற. ஏ மது, இப்ப நீ போய் கட்டிட்டு வரியா இல்லையா? சரி ஐசு, கோவப்படாத, நான் போய் கட்டிட்டு வரேன். அது உள்டைய ஜுவல்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், போய் சீக்கிரமா கட்டிட்டு வா. ஏன் ஐசு திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? இவன் சொல்றான் என் செலக்ஷன் எப்பவும் கேவலமா இருக்கும்னு. அதான் நீ போய் கட்டிட்டு வா. அப்புறம் இவன் ஆணு வாய பொழக்கல, நான் என் பேரை மாத்திக்கிறேன். அதுக்கு நான் தானே கிடைச்சேன். சேலை நல்லா இருக்கா இல்லையான்னு காட்டுறதுக்கு நான் என்ன ஷோகேஸ் பொம்மையாடா? சீக்கிரமா போ மது. போறேன். என்னோட செலக்ஷன் கேவலமா இருக்குன்னு சொல்ற. இப்ப மது மட்டும் அந்த சாரிய கட்டிட்டு வரட்டும். நீ ஆணு வாய பொழக்குற. ஒருவேளை அப்படி நடக்கலனா? நடந்தா என்ன பண்ணுவ? இதோ உன் பேரை மாத்திக்கிறேன்னு சொன்னேல, மாத்திக்க. அது நடக்கலனா? நடந்தா என்ன பண்ணணும்? அத நீ தான் சொல்லணும். என்னோட செலக்ஷன் சூப்பர்னு நீயே சொல்லல, சொல்லுவ. அப்படி நடந்தா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். அவ்வளவுதானே, கேட்டுட்டா போச்சு. எப்படியும் உன்னோட செலக்ஷன் படு கேவலமா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நடக்கும்டா, நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். பார்க்கலாம். அது தாவணிலேயே அழகா இருப்பா. இதுல சாரி கட்டினா
இன்னும் சூப்பரா இருப்பா. ஆனா இத நீ காட்டுக்கிறவே கூடாது வெற்றி. இவ சொன்ன மாதிரி நீ மட்டும் அவளை சாரியில பார்த்துட்டு ஆச்சரியப்பட்ட, அவ்வளவுதான், இவ உன் தலைக்கு மேல ஏறி நின்றுவா. ஐஷு மது எப்படி இருக்க ஐஷு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடி. இப்போ அண்ணன்ட்ட கேளு, உன்னோட செலக்ஷன் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. அண்ணா அண்ணா என்ன? அண்ணா என்னோட செலக்ஷன் சூப்பர். அது எப்படி அழகா இருக்காளா? ம், ரொம்ப. மது சூப்பரா இருக்குடி. நானே இப்படி இருக்கும்னு நினைச்சே பார்க்கல தெரியுமா? சரி பார்த்தாச்சுல, நான் போய் மாத்திட்டு வரேன். ஐயோ, ட்ரெஸ்ஸ மாத்த போறாளே. ஐயோ, விடக்கூடாது. என்ன பண்றது? ஏதாவது யோசி வெற்றி. ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்தா நல்லா இருக்கும். நான் எப்படி கேக்குறது? மது ஒரே ஒரு போட்டோ? அதெல்லாம் வேண்டாம் ஐஷு. ப்ளீஸ் ப்ளீஸ் மது ப்ளீஸ், எனக்காக. சரி உனக்காக ஓகே. ஏய் எரும மாடு, ஈனு வாயை பழந்துட்டு பாக்குற, போட்டோ எடுறா. நானும் அதுக்குத்தானே ஆசைப்பட்டேன். எடுத்துட்டா போச்சு. போதும் விட்டா எடுத்துட்டே இருப்பியே. போதுமா? போதும் போதும். ஒழுங்கா என் போனுக்கு அனுப்பிவிடு, இதனே டிலீட் பண்ணிடணும். சரி. டிலீட் பண்றதுக்கா நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இது போதும் எனக்கு, இது போதுமே. போனவங்கள இன்னும் காணோம். ஒருவேளை மாமாவுக்கு அந்த மதுவையோ இல்ல அத்தா பார்த்து வச்சிருக்க பொண்ணையோ தான் பிடிச்சிருக்குமோ? அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தேவையில்லாம என் மனசுல ஆசையை வளர்த்துட்டனோ? ஒருவேளை மாமா எனக்கு கிடைக்கலன்னா என்ன பண்றது? என்னோட நிலைமை என்ன ஆகும்? ஐஷு அளவு பிளஸ் வாங்க போகணும்னு சொன்னப்ப வரவே மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்ச மாமா மது பேர சொல்லவுமே அப்படியே துள்ளி குதிச்சுட்டு ஓடுறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஜோதிமா. அத்தை என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்ல அத்தை. இல்லடா, உன் முகமே வாடி போயிருக்கே. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லு. இல்ல அத்தை, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. என்னாச்சு அண்ணி? ஏன் ஜோதி ஒரு மாதிரி இருக்கா? அதெல்லாம் நீ நல்லத்தனமா இருக்கா? நான் நல்லாதான் இருக்கேன் அத்தை. இல்லையே, உன் முகத்துல ஏதோ வித்தியாசம் தெரியுது. சோகமா இருக்க. ஆனா என்னன்னு இந்த அத்தை கிட்ட சொல்ல மாட்டேன், அப்படித்தானே? அண்ணி நீங்க கூட சொல்ல மாட்டீங்களா என்ன? அப்படிலாம் இல்லம்மா, எனக்கு ஏதோ நல்லா இருக்க மாதிரி தான் தோணுது. அப்படியா? இதுல இருந்தே எனக்கு தெரியுது நீங்க என்ன எந்த தூரத்துல வச்சிருக்கீங்கன்னு. ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. என்ன சொல்லுங்க, எதுக்காக ஜோதி ஒரு மாதிரி இருக்கா? அது வந்து அம்மா வேண்டாம் ஜோதி, நீ பேசாம இரு. அண்ணி நீங்க சொல்லுங்க. அது வந்துமா, நம்ம ஐஷு இருக்கால, ஆமா அவ அண்ணியோட அளவு பிளஸ் வாங்க போயிருக்கா. வெற்றியையும் சேர்ந்து கூட்டிட்டு தானே போயிருக்கா. அது இல்லம்மா, இது ஐசு பிள்ளை அந்த மதுக்கும் அவளுக்கும் ஒண்ணு போல துணி எடுத்திருக்கான். அம்மா என்ன சொல்றீங்க? அந்த மதுக்கும் இவளுக்கும் ஒண்ணு போல ட்ரெஸ் எடுத்திருக்காளா? ஆமாம்மா, உனக்கு தெரியாதா என்ன? ஆமா நீ, எனக்கு தெரியாது. அவ வரட்டும் இருக்கு அவளுக்கு. அதுக்கும் ஜோதி சோகமா இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லம்மா, மதுக்கும் இவளுக்கும் ஒண்ணு போல ட்ரெஸ் எடுத்திருக்காள்ல, அதான் ஜோதிக்கும் சேர்த்து எடுத்துருக்கலாம்ல. அப்ப என்னைய பார்த்தா அவளுக்கு சொந்தக்காரி மாதிரி தெரியலையா? அந்த மதுவை தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு ஒரே அழுக. ஓஹோ அப்படியா? இதான் விஷயமா? அவ நான் அளவு பிளஸ் வாங்க போறேன்னு துள்ளி குதிச்சுட்டு ஓடும் போதே எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது ஏடா கூடமா பண்ணி வச்சிருப்பேன். ஐயோ உனக்கு தெரியும்லமா நான் நினைச்சேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அம்மா சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. நீங்க ஐஷுவை எதுவும் திட்டாதீங்க. இன்னைக்கு அவ வரட்டும், வச்சுக்கிறேன். எனக்குள்ள இருக்கா நீ முக்கியம் இல்ல, எங்கேயோ இருக்கா அவதான் அவளுக்கு முக்கியமா போச்சுன்னா. வரட்டும், அப்ப கரண்ட கால நான் வெட்டல. ஐயோ அத்தை விடுஜாதி, அது மாதிரி உனக்கு நான் 1000 ட்ரெஸ் எடுத்து தரேன். இதுக்கா நீ இப்படி சோகமா இருக்க? அத்தை நான் இருக்கும்போது நீ சோகமா இருக்கலாமா? பேசாம இரு, உனக்கும் எனக்கும் ஒண்ணும் போல ட்ரெஸ் எடுத்துருவோம். அபி அப்ப எனக்கு உங்களுக்கும் தான் அண்ணி. ஆனா ஏற்கனவே ட்ரெஸ் எடுத்தாச்சு. எடுத்தா என்ன அண்ணி, கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல, நீ கவலைப்படாத ஜோதி. அத்தை சொன்ன மாதிரி உனக்கு 1000 ட்ரெஸ் எடுத்து தருவேன். ஐயோ அத்தை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், உங்க பாசமே எனக்கு போதும் அத்தை. எவ்வளவு நல்ல பிள்ளை, உன்னை விட்டுட்டு
போயும் பையன் அந்த மது கூட போய் இவ ஒன்னா துணி எடுத்திருக்கா பாரு. ஆமா அபி, நம்ம ஐஷா அவளும் ஒன்னா என்ன போயும் பையன் அவ கூட போய் சேர்ந்து ஒன்னா ட்ரெஸ் எடுத்திருக்கா பாரு. அதானே என் பொண்ணு எங்க, அந்த மது எங்க? என் பையன் கல்யாணத்துக்கு என் பொண்ணு ஐஷும் அந்த ஒண்ணும் இல்லாத மதுவும் ஒண்ணு போலயே துணி போடுறது. ஆமா அபி, இதத்தான் நானும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு வரட்டும் அவளுக்கு இருக்கு. மது அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஐஷு. ஆமா மது, அத்தை உன்னை இந்த மாதிரி சாரியில பார்த்தா ஷாக் ஆயிடுவாங்க. ஆமா ஐஷு. மது என்னடி இதெல்லாம்? நல்லா இருக்கா நல்லா இல்லையாம்மா? சூப்பரா இருக்குடி. ஏது இதெல்லாம்? ஐஷு தாம்மா வாங்கி கொடுத்தா. நல்லா இருக்காமா? அழகா இருக்குடி, அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்க. ஐஷு மாப்பிள்ள வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அத்தை, உங்களை தான் ஆளவே காணோம். அப்படியா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ? நான் அந்த குழுவுக்கு போனேன், அதனால லேட் ஆயிடுச்சு போல. பரவாயில்ல அத்தை, இருக்கட்டும். சரிம்மா, மதியம் ஏதாவது சாப்பிட கொடுத்தாளா? சாப்பிட்டீங்களா? அம்மா டீ மட்டும் தான் குடிச்சாங்க, சாப்பிடவே இல்லை. அதுவும் மாமா எதுவுமே சாப்பிடல. ஏன் மாப்பிள்ள? ஜூஸ் குடிச்சேன்ல மது. ஓஹோ அப்படியா, வெறும் காஃபி ஜூஸ் தானா? நீங்க சாப்பிட்டு தான் போகணும். ஐயா அத்தை அதெல்லாம் வேண்டாம், நாங்க இப்ப கிளம்புறோம். நீங்க வரணுன்றதுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓஹோ அப்படியா? ஆமா அத்தை, அண்ணனோட வருங்கால பொண்டாட்டியோட அளவு பிளஸ் வாங்குறதுக்காகத்தான் வந்தோம். அதான் அப்படியே மதுக்கும் எனக்கும் ஒண்ணும் போல ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தேன்னா அதை அப்படியே கொடுத்துட்டு போலாம் நீங்க வந்தோம். ஓ அப்படியா, சரிம்மா சரிம்மா. சரிங்க அத்தை, நாங்க கிளம்புறோம். சரிங்கம்மா, பார்த்து போங்க. சரிங்க அத்தை, வரோம் மது. வரோம் அத்தை, வரோம் மது. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. அம்மா பார்க்கணும் போல இருக்கு. அம்மா பார்த்து 3 நாள் ஆச்சு. இப்ப என்ன பண்றது? அம்மா வேற என் மேல கோபத்துல இருக்குமே. ஓஹோ இங்கதான் இருக்கியா நீ? பெட்ரூம்குள்ளே உட்காந்துட்டா உன்னை விட்டுருவேனா நானு? அம்மா அப்பா எப்படி பார்க்க போறேன்? என்ன உனக்கு என்ன எலிசபெத் மகாராணின்னு நினைப்பா? என்ன வேணும் உனக்கு? இப்ப பெரிய ஈரான் நாட்டு இளவரசி மாதிரி உள்ளே உட்காந்துருக்க. என்ன பண்ணணும்னு சொல்ற? இந்த வீட்டுல 1008 வேலை கிடக்கு. வா வந்து வேலைய பாரு. வேலைய பார்க்கணுமா? நான் எதுக்கு நீ சொல்றத கேட்கணும்? நீ என்ன என் மாமியாரா? ஓஹோ, உன் மாமியார் வந்து சொன்னதான் செய்வீங்களோ? ஆமா, அப்படியே வச்சுக்க. என்னடி திமிரா? யாருக்கு? எனக்கா? நீதான் நாத்தனார்ன்ற பேர்ல நாத்தனா திமிரா காமிக்கிற. நானா அப்படி காமிச்சிட்டா இருக்கேன்? நானா நாத்தனா திமிர காமிக்கிறேன்? இன்னும் நான் உங்ககிட்ட நாத்தனார நடந்துக்கவே ஆரம்பிக்கல. ஓஹோ, அப்ப நீ நாத்தனார்னு ஒத்துக்கிற. யாருடி நாத்தனாரு? நான் உனக்கு நாத்தனாரா? நீதானே சொன்ன நான் என்ன நாத்தனாவே நடந்துக்கறலன்னு. அதுக்கு அர்த்தம் நான் ஒன்னா அண்ணியா ஏத்துக்கறலன்னு. என்ன எதுக்காக நான் இங்க வேலை செய்யணும்னு கேக்குறேன்? ஓஹோ, அப்ப நீ என்ன நினைச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க? இந்த வீட்டுக்குள்ள போனா எந்த வீட்டு வேலையும் செய்ய தேவையில்ல, நம்ம பாட்டுக்கு தின்னுட்டு தூங்கலாம் நினைச்சிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தியா? இங்க பாருப்பு மாதிரி நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. ஏன்னா எந்த வேலையை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். ஓஹோ அப்படியா? ஆமா, சரி சொல்லு, எந்த வேலையை எப்ப செய்யணும் அதை உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. இங்க பாரு, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு வேலைக்காரி. வேலைக்காரினா வேலைய பார்த்து தான் ஆகணும். என்ன உனக்கு பிரச்சனை? நான் வேலை செய்யணும் அவ்வளவுதானே? போ பாரு. விட மாட்டேன், நீ என் கூட வந்துதான் ஆகணும். நீ என்ன வேலை எப்படி செய்யறன்னு நான் பார்க்க வேண்டாம். ஓஹோ அப்படியா, சரி போ. எதுக்கு இப்ப ஹால்ல கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சிருக்க? போ போய் உன் வேலைய பாரு. என்ன வேலை? இந்த வீட்டுல சமையல் ரூம்னு ஒண்ணு இருக்கும். போய் சமைக்கிற வேலைய பாரு. இனிமே அதுதான் உன் வேலை. அது மட்டும் இல்ல, மாட்டு கூட்டத்தை கூட்டி சுத்தம் பண்ணணும். வீட்டு வாசல சுத்தமா வச்சிருக்கணும். அப்புறம் வேற என்ன வேலை சொல்றது? மத்த வேலையெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல இப்ப நான் சொன்ன வேலைய போய் கவனி. அறிவு கட்ட முண்டம். என்னடி வேலை செய்யணும்னா இப்படியா திட்டுவேனி? லூசா நீ? முத சமையல் ரூம்ல போய் பாத்தியா நீ? நான் எதுக்கு சமையல் ரூம்ல போய் பார்க்கணும்? போய் பார்த்துட்டு அப்புறமா வந்து பேசு. போய் பாக்குறதுக்கு என்ன இருக்கு? போய் பாருன்னு சொன்னேன். என்னவா இருக்கும்? ஒருவேளை சமையல் ரூம்ல எதுவுமே இல்லையோ? அத போய் பாரு, பார்த்துட்டு வந்து அப்புறமா பேசு, சரியா? அப்படி என்ன தாண்டி வச்சிருக்க? போய் பார்த்துட்டு வா. பார்த்துட்டு வந்து அப்புறமா என் கூட சண்டை போடு, சரியா? உள்ள அப்படி என்ன வச்சிருப்பா? என்னவ எல்லாமே செஞ்சு ரெடியா வச்சிருக்கா? சாப்பாடு, சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், பீட்ரூட் பொரியல், அதுக்கு அப்பளம் வேற. இவளுக்கு இவ்வளவு சமைக்க தெரியுமா? நான் இவளுக்கு சமைக்கவே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். வேணடனா ஆளுக்கு முன்னாடி எந்திரிச்சு எல்லாமே சமைச்சு வச்சிருக்கா. அதுவும் யாருமே சொல்லாம. எப்படி இதெல்லாம்? இவளுக்கு சமைக்க தெரியுமா? என்ன ஆச்சரியமா இருக்கு, எனக்கே சமைக்க தெரியாது, இவளுக்கு எப்படி சமைக்க தெரியும்? என் நாத்தனார் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிற போல. உனக்கு சமைக்க தெரியுமா? தெரியுமே. நான் இவளுக்கு
இவளுக்கு சமைக்க தெரியாது, இதை வச்சு ஏதாவது டார்ச்சர் பண்ணி இவள் இந்த வீட்ல இருந்து வெளியே அனுப்பிடலான்னு பார்த்தா இவ எனக்கு முன்னாடி இருக்காளே. அது எப்படி இவளுக்கு சமைக்க தெரியும்? உனக்கு எப்படி சமைக்க தெரியும்? நான் என்ன என் அம்மா வீட்ல சும்மா சுத்திட்டு தெரிஞ்சேன்னு நினைச்சியா? யார் சமைச்சது? நான் தான் அத்தை. அத்தையா? அத்தை நீ என் மருமகளே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அத்தையா? அப்படி சொல்லுமா. ஏன் அத்தை? என் புருஷன் உங்களுக்கு பையனா, நீங்க எனக்கு மாமியார் தானே, நான் உங்களை அத்தைன்னு தானே கூப்பிடணும். அரே நான் உனக்கு மாமியாரா? என் பையன் வேணா உன் கழுத்துல தாலி கட்டி இருக்கான், ஆனா நான் என்னைக்குமே உனக்கு மாமியாரா இருக்க முடியாது. யார கேட்டுடி நீ சமைச்ச? இப்ப என்னடி பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ? பூமாரி தான் அத்தை சமைக்க சொன்னா. இவ என்ன மாட்டி விடுறா? டாடி நீ சமைக்க சொன்னியா? மா நான் சொன்னேன் தான், ஆனா அவ நான் சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாம் செஞ்சு வச்சிருக்கா. மா என்னம்மா பண்ண போற? அத்தை என்னம்மா பண்ணிட்டு இருக்க? எதுக்கு அப்படி பாத்திரத்தெல்லாம் கீழே போட்டு உருட்டிட்டு இருக்க? யார கேட்டு இவ வீட்டுல சமைச்சா? இவ சமைச்சு நான் சாப்பிடுறதா? ஏன் அத்தை நான் சமைக்க கூடாதா? சமைக்க கூடாது. ஏன் அத்தை நான் இந்த வீட்டு மருமக தானே, நான் சமைக்க கூடாதா என்ன? எத்தனை தடவை சொல்றது சமைக்க கூடாதுன்னா சமைக்க கூடாது. ஏன் அத்தை நீ சமைச்சு நாங்க சாப்பிடுறதா? அதுக்கு நாங்க செத்து போயிடலாம். அத்தை இன்னும் இதெல்லாம் நான் கீழே தள்ளி விட்டு நாசமாக்காம இருக்கனே, அதை நினைச்சு சந்தோஷப்படு. என்ன விவசாயம் பண்றதோட கஷ்டம் எனக்கும் தெரியும். ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு உயிர் மாதிரி. அதனாலதான் நான் இன்னும் இதை எடுத்து கீழே கொட்டல. இல்லன்னு வச்சுக்க என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அத்தை வாய மூடி. இதுதான் உனக்கு முதலும் கடைசியும். இதுக்கப்புறம் இந்த வீட்டுல சமைக்கிறேன் நொமைக்கிறேன்னு வந்து கிச்சன்ல நின்ற ஏமா அப்படி பேசிட்டு இருக்க? சமைச்சா சமைச்சிட்டு போறா, அது உனக்கு ரெஸ்ட் எடுத்த மாதிரி தானே. நீ மகாராணி மாதிரி கால் மேல கால் போட்டு உட்காந்து சாப்பிட வேண்டியது தானே. யாரு இவ சமைச்சு நான் மகாராணி மாதிரி கால் மேல கால் போட்டு உட்காந்து திங்கணுமா? அதுக்கு எனக்கு எந்த அவசியமும் கிடையாதுடி. இத்தனை நாளா இவ சமைச்சு படுத்தா நாம சாப்பிட்டுட்டு இருந்தோமா? என் உடம்புல தெம்பு இருக்குடி. என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு நான் என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் நானே பாத்துக்கிடுவேன். அதை விட்டுட்டு மூணாவது மனுஷனா இதுல தலையிடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவகிட்ட சொல்லி வச்சுக்க. என்னதெல்லாம் என்ன நடக்குது அபிராமி? பின்ன யார்கிட்ட கேட்கணும்னு சொல்ற? ஏன் இப்படி பாத்திரத்தெல்லாம் கீழே போட்டு வச்சிருக்க? எல்லாம் என் தலை எழுத்து. இப்ப என்ன பிரச்சனை? இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. இல்ல உங்க மகன் ஒருத்த பொண்டாட்டின்னு கூட்டு வந்து வச்சிருக்கானே, அவளால. என்ன ஆச்சு பிரியா? ஒண்ணும் இல்லங்க. அவ என்ன பண்ணான்னு இப்ப நீ தைய தக்கான்னு குதிச்சிட்டு இருக்க. அவ என்னமா பண்ணா? என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? பாரா உன் பொண்டாட்டிய நாங்க சமைச்சு தர சொன்னோமா? சமைச்சியா? ஆமா சமைக்க தானே செஞ்சிருக்கா, நல்லதுதானே பண்ணிருக்கா. பின்ன எதுக்காக நீங்க இப்படி ஆடிட்டு இருக்கீங்க? நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? நான் ஆடுவேன், எல்லாம் பண்ணுவேன். பொண்டாட்டி வந்து இங்க சமைக்கலன்னு யார் அழுதா? பாரு அபிராமி, நீ அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்க. ஏன் அம்மா என்ன பண்ணாங்க? அம்மா சொல்றதுல எந்த தப்பும் இல்லையே. இவ சமைச்சு கொடுத்ததா இத்தனை நாளா நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோமா? இங்க பாரு குமாரி, உன் வயசுக்கு தக்கன பேச்சு பேசுறேன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க. நான் என்ன பண்ணேன்? இப்ப எதுக்காக என் பக்கம் திரும்புறீங்க? அம்மா சொல்றது சரிதானே? அபிராமி, அவ பண்ணதுல என்ன தப்பு இருக்குன்னு நீ அவளை குத்தம் சொல்ற? அப்படி பார்த்தா அவ உனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா. இத்தனை தடவை நீயே சொல்லியிருக்க, எப்ப எனக்கு ஒரு மருமக வரப்பாறாளோ, எப்ப எனக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்க போதும்னு நீ எத்தனை தடவை சொல்லியிருக்க. அப்படி எல்லாம் பேசிட்டு இப்பயே நீ இப்படி பேசிட்டு இருக்க. அதெல்லாம் நான் பார்த்து வச்சு எனக்கு பிடிச்ச மருமக வந்தாதான். இவ எனக்கு மருமகளே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவ எப்படி என் வீட்டுல சமைக்கலாம்? இதெல்லாம் ரொம்ப தப்புமா, ரொம்ப தப்பு. அவ உங்களுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா. நீங்க நல்லது பண்ணாலும் குத்தந்தாமா சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? அவ உங்களுக்காக சமைக்க கூடாது, அவ்வளவுதானே? ஆமா, அவ எங்களுக்காக சமைக்க கூடாது. அப்ப சரிமா, நீங்க உங்களுக்கு சமைச்சுக்கங்க, எனக்கும் இவளுக்கும் இவ சமைப்பா. பாரு அபிராமி, நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாரு அபிராமி. எல்லாரும் எப்படி கொடுமைப்படுத்தினா நீ எப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்க? அத உன் மனசுல ஞாபகத்துல வச்சுக்க. எல்லா மாமியாரும் தன்னோட மருமக தான் எல்லா வேலையும் பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நீ என்னடனா இப்படி பண்ணிட்டு இருக்க. எல்லா மருமகளும் மாமியார் கொடுமைப்படுத்த கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா நீ என்னடனா இங்க வேலை செய்யக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அந்த பொண்ணோட மனசதான் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. இத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அவ மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கஷ்டப்படலைனாலும் பரவாயில்ல. நான் கேட்டேன் அவளை, உங்களுக்கு சமைச்சு போடுன்னு. அப்படியே அவ சமைச்சாலும் அது விஷத்துக்கு சமம். நான் இத சாப்பிட மாட்டேன். இங்க பாரு பிரியா, இதுக்கப்புறம் நீ அவங்களுக்கும் சேர்த்து சமைக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பாரா, இவ இந்த கிச்சன் பக்கமே வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? அத சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமை இருக்கு? என்ன உரிமை இருக்கா? நான் இந்த வீட்டு மருமக. அவளும் ஒன்ன மாதிரிதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. உனக்கு இருக்க எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு. அவ சமைச்சதை வேணா நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லலாம், ஆனா இந்த வீட்டுல அவ சமைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. ஓஹோ, அப்படியா? நீங்களா பின்னாடி சாஞ்சிட்டீங்க போல.
அவ என்ன சூழ்நிலையில இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். நீ தான் புரிஞ்சுக்கிறாம நடந்துட்டு இருக்கானா? நானும் அப்படி நடந்துக்கிற முடியாது. நானே அவங்கிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு பிடிக்காத பொண்ணை நீ கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு. ஆனா 2 பேருமே புடிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. இதுல ஓ விருப்பமா ஏன் விருப்பமா அவங்களுக்கு தேவைப்படணும்னு அவசியம் கிடையாது. சரிங்க, சரி. இனிமே அவ சமைக்கலாம். ஆனா அவ சமைச்சா நாம யாரும் சாப்பிடக்கூடாது. நீ வேணா சாப்பிடாம இரு, ஆனா நான் சாப்பிடதான் செய்வேன். ஓ அப்படியா? நீங்களா ஒண்ணு, நான் மட்டும் தனியா அப்படித்தானே? நாங்க ஒண்ணும் உன்னை தனியா இருக்க சொல்லல. அம்மா என்னையும் சேர்த்துக்க. நீயும் நானும் என்னைக்குமே ஒண்ணுதான். அப்பா வேணா அந்த பக்கம் சாஞ்சிருக்கலாம், ஆனா நான் என்னைக்கும் உன் பக்கம் தான். முடிவா இப்ப என்னதான் சொல்ற நீ? எல்லா மாமியாரும் மருமக சமைக்க மாட்டாளேன்னு கோவப்படுவாங்க. ஆனா நீ என்னடனா மருமக சமைச்சு வச்சிருக்காளேன்னு கோவப்பட்டு இருக்க. உன் கோவத்துல கொஞ்சமாவது அர்த்தம் இருக்கா அபிராமி? பாருங்க, 1000 தான் இருந்தாலும் எவ்வளோ ஒரு சிரிக்கி இந்த வீட்டுக்கு மருமகள வந்ததே எனக்கு பிடிக்கல. அப்படி இருக்கும்போது அவ சமைக்கிறது மட்டும் எனக்கு எப்படி பிடிக்கும்? அப்ப சரி, ஓ இஷ்டம். ஓ இஷ்டப்படி என்ன வேணா பண்ணிக்க. அவ ஓ மருமகளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, பின்ன எந்த உரிமையில அவ கூட நீ சண்டை போட்டுட்டு இருக்க? இதுக்கப்புறமாவது அவ கூட சண்டை போடுற வேலை வச்சுக்கிறாத, சரியா? வீடா இது? கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா சலப்புலன்னு சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கு. சந்தோஷமாடி? இப்ப சந்தோஷமா? அமைதியா இருந்த என் வீட்டுக்குள்ள பூகம்பத்தை உண்டு பண்ணிட்டல. மா, நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. அவ என்ன பண்ணா? அவளா இப்ப வந்து சண்டை போட்டா? ஏன்டா பேச மாட்டேன்? எங்கேயோ இருந்து கூட்டு வந்தா எவ்வளவு ஒருத்திக்கு தானே நீ சப்போர்ட் பண்ணுவ? இத்தனை வருஷமா உன்னை பெத்து வளர்த்தவனா எனக்கு சாதகமா ஏதாவது ஒரு வார்த்தை நீ பேசுனியா? எப்படிமா பேசுவான்? எப்படி பேசுவான்? இவதான் அவனை முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்காளே, அப்புறம் எப்படி நமக்கு சாதகமா பேசுவான்? ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.